மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர் குறித்து நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. அந்த சர்ச்சைகளுக்கு எல்லாமே விஜய் முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. அவருடைய நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்தத்தில் இருக்கிற சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஜயே பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கலாம், இது அப்படியே விட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக போய் சேரும்ல. ஏன்னா விஜய் இது குறித்து எதுவுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. விஜய் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு, பதில் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பேசுறதை நினச்சி அவருக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னுடைய ரசிகன் என்னால் அஃபண்ட் ஆகிறான், ஸோ இமீடியட்டாக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது திரிஷா விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? இப்போது அதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்லிகளை விரும்புகிறேன். இப்போது நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தலைக்கு மீறி போயிட்டுருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, மிட் நைட் ஒன்று, அப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்சா ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பாராத செய்திகளாக மக்கள்கிட்ட இப்போ வந்துட்டுருக்கு. எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பக்கமாவது இது சம்மந்தமாக விஜய் அவர்கள் தெளிவான ஒரு முடிவெடுத்திருக்காரு. சினிமாவில் ஒதுக்கிட்டு வந்துட்டேன், இனி மக்கள் சேவை தான் என்னுடைய இறுதி வாழ்க்கை, அப்புறம் அரசியல் பயணம் தாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி கூட. அது சம்மந்தமாக விஜய் நிறைய விஷயங்கள் பேச இப்போ ஆரம்பிச்சிட்டார். நாட்டுக்கு என்ன தேவை, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, பெண் குழந்தைகள் என்ன மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் மாறுதல் பண்ணணும், அவர்களை காப்பாற்றணும், பாதுகாப்பு தருங்கிற விஷயங்கள் நிறைய இப்போ சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை விஜய் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். பட் இது விஜயுடைய சிறப்பானதாக நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அது சம்மந்தமாக மற்றவர்கள் யாருமே பேசுகிறதே இல்லை, கண்டுக்கிறது இல்லை. நாட்டில் என்ன நடக்கிறதுனே தெரியல. முக்கியமாக அவர்களுக்கு பார்வைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விஜயை அட்டாக் பண்ணணும், விஜய் பேசுகிறத திரும்ப அடிக்கணும், அவருடைய குடும்பத்தை இழுக்கணும், இன்னொரு விஷயத்தை இழுக்கணும். இது சம்மந்தமாகவே விஜயை நம்ம டார்கெட் பண்ணிகிட்டே போயிருந்தா, விஜயுடைய அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அடுத்த கொண்டு போகணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மக்கள் செவிகளுக்கு போக விடாமல் விஜயை இப்படி ஒரு கார்னர் பண்ணிகிட்டே போனோம்னா அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. ஒட்டுமொத்தமாக விஜயுடைய அந்த ஒரு கேரக்டரை ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் சரின்னு தான் நம்ம சரியாக சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் பண்ணினது உடன்பாடு கிடையாது. அந்த ஒரு திருமண விழாவுக்கு நடிகை கூட்டு வந்ததில் இன்றைக்கில் என்றைக்குமே அதை உடன்பாடு கிடையாது எனக்கு. அதில் நான் மாற்று கருத்தே கிடையாது. அது விஜய் அவர்கள் பண்ணினது ஒரு சரியான முறை இல்லை, ஓகே. பட் அது அவரும் ஃபீல் பண்ணிட்டார். சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு அறிக்கையும் விட்டார், மகளிர் தினத்துக்கு முன்னாடி விட்டார். என் குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஓகே, இது எல்லாருக்கும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள். நாளைக்கு குடும்பத்தில் விஜயும் சங்கீதாவும் பார்த்துட்டு ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் சில நாட்களுக்கு பிறகு சரியாயிடும். அது 1 to 1 உட்காந்து பேசுகிறான்னு முடிஞ்சு போயிடும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் ரசிகர்கள் கொஞ்சம் மன வருத்தத்துக்கு ஆளானாங்க, அதுவும் உண்மை. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்து ரசிகர்கள் உடன்பாடு இல்லை. ஏன் இப்படி அண்ணா பண்ணார், தலைவர் பண்ணார், தளபதி பண்ணார், நிறைய கேள்விகள் இருந்தது. அது விஜய் காதுக்கும் போச்சு. அதுதான் நீங்கள் ஹேட் ஆகுதீங்க, நீங்கள் ஹேட் ஆகிறத பார்த்து நான் ஹேட் ஆகிறேன் விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணார். பட் இங்கே அவர்கள் அதுக்கு மீறி ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் திரும்ப 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 அதை கார்னர் பண்ணியே போகும்போது இப்போ அவர்கள் ஒரு விஷயம் புரியுது. எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், இல்லை பார்த்துக்குவார். இப்போ நமக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன செய்யுங்கிற விஷயத்தை கன்வே பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் அரசியல் ரீதியாக விஜய் எது வேணாலும் நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பட் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிற போதைன்னு சொல்லி இப்போ விஜய் ரசிகர்கள் மக்களும் ஓரளவு அது மீண்டு வந்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பார்வை, ரசிகர்களுடைய மக்கள் பார்வை அப்படி தான் தெரியுது எனக்கு. அதை அதனால் விஜயை பிடிக்காதவர்கள் இன்ன வரைக்குமே வேறு வேலையே இல்லை, பொழுது போல் நினைக்கிறேன் விஜயை பற்றியே கார்னர் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. பட் எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் வேறு ஒரு கட்டத்துக்கு போயிட்டார். அவர்கள் முக்கியமான சில நண்பர்களுடைய ஒரு மீட்டிங்லாம் பண்ணியிருக்கார் பர்சனலாக. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நிறைய அடுத்த வீட்டில் நான் பேசுகிறேன் தெளிவாக. பட் அதுலேருந்து கிராஸ் பண்ணி வர்றார். சரி, ஏதோ விஜய் ட்ரிகர் பண்ணினாங்க, அதுக்குள்ளே போனார், ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணார், வெளில வந்துட்டார். நான் பார்த்துக்கிறேன் அடுத்த கட்ட விஷயம் நிறையா இருக்குன்னு தெளிவுபடுத்திகிட்டு இருக்கார். இப்போ நிறையா நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை வெளியுறத்து கொண்டு வர்றார். இப்போ லாஸ்ட்டாக நேர்காணலில் பண்ணும்போது கூட ஒரே விஷயம் தெளிவாக சொன்னார்.
நான் சினிமாவுக்கு போகிறதில்ல, சினிமா விட்டு வந்துட்டு இனிமேல் நீங்கள் தான் எனக்கு முக்கியம், இந்த தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம், அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு தான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நம்ம திரும்ப 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 ஒரு மனிதன் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. பார்க்கும்போது அவர் பார்த்துக்குவார். அது சம்மந்தமாக டைவர்ஸ் வரும்போதோ கோர்ட்டுக்கு போகும்போதோ அது கிடைக்குமா கிடைக்காத விஷயத்தை அவர் வந்து ஃபாலோ பண்ணிக்குவார், விட்டுருவோம். பட் இங்கே இப்போ விஜய கார்னர் பார்க்கும்போது தான் சங்கீதா அவர்கள் தரப்பிலிருந்தும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் நமக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு. நம்ம எதிர்க்க ஒன்று போக இங்கே தேவையில்லாமல் விஜயை வந்து எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை வந்து ஒரு பகடைக்காயை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேர் சொல்லி விஜயை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. இது சரியான முறையாக இல்லையேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் வருந்துகிறதா ஒரு தகவலும் வருது. இதுதான் குடும்பம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னா எல்லாமே தலைகீழாக மாறி போகும். இதுலேயும் மாறி ஒன்று சேர வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இதுக்கு மேலே நடக்குன்னு தெரியாது, அது ஒரு பக்கம். பட் இங்கே இதுதான் மெயின் பாயிண்ட்டாக விஜயை கார்னர் பண்ணுவது ஒரு சரியான முறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா மக்கள் எல்லாம், அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லா குடும்பங்களையும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை பற்றிலாம் யாரும் பேசுறது இல்லை. விஜய் குடும்பத்தை மட்டும்தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய் அரசியல்ல இருந்தே வெளில அனுப்புறதுக்கான முயற்சின்றீங்களா? ஏமா உலகமே நீங்கள் தலைகளாக திருப்பி நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 நாளாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. இங்கே விஜய் குடும்பத்தை காலி பண்ணணும், இவர்கள் பேசுவதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடாது, இவர் அரசியலில் விட்டு கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போய் உட்காரணும், திரும்பி படத்துக்கு போக மாட்டேன்ட்டார், இனி வச்சு யார் படம் பண்ணுவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் மேற்கொண்டு கிளப்பி அவருக்கு வந்து இன்னும் கோபத்தை கிளப்பினா விஜய் ஏதாவது பேசும்போது அதுலேருந்து ஒன்று வந்து பிடிச்சிட்டு அடித்தோம்னா வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் கட்சியை கழிச்சு நான் போகிறப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ விஜயை வந்து மெயின் பாயிண்ட்டாக சென்டர் பாயிண்ட்டை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரசிகர்கள் மக்களும் இப்போ விழிச்சிக்கிட்டாங்க. லேசாக தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிக்கிட்டானே வச்சுக்கோங்க. இப்போ அவர் குடும்ப பிரச்சனை போனார், கூட்டு வந்து தவறுன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம். சில சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. நானும் திரும்ப இந்த கருத்துக்களை சொல்லி எனக்கு உடன்பாடு கிடையாது, அந்த திருமண விழா கூட்டு வந்ததில்லை, தெளிவாக சொல்லிக்கிறேன். பட் நேயர்கள் வந்து அதை ரொம்ப ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம், அவர் வந்து நோக்கிறது வந்து வேறு மாதிரி சொல்கிறது, பட் அதை நோக்கி போவோம். ஆனால் இவர்கள் பேசுவதே வந்து விஜயை கோபத்தை கிளப்பணும், அரசியலை விட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பணுங்கிற குறிக்கோளோட மட்டுமே செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இதில் கண்டும் காணாத மாதிரியும் கேட்டும் கேட்காத மாதிரியுமே அவருடைய இலக்கை நோக்கி இந்த நாட்டில் நடக்கிற விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம அடுத்த போகணுங்கிற அளவுக்கு அவருடைய பயணம் இருக்குது சார். நடிகர் விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள், சில உறவினர்கள், சினிமா துறை சேர்ந்த முக்கியமான சில நபர்கள்லாம் தொடர்ந்து விஜய் கிட்ட நேரில் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜயோடைய ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் வந்து ரியாக்டும் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்களே, இது ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தானே சார்? கண்டிப்பாக சந்தோஷமான விஷயம் தான் சார். எனக்கு வந்து தகவல் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து ஒரு சந்தித்த ஒரு விஷயம் கடந்த ஒரு 5 நாட்களாக தினமும் மாலை வேளை சந்திச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட அவர்களெலாம் ஒரு நெருக்கமான ஒரு பேச்சில் இருக்காங்க. விஜயுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. இது தவிர பார்த்தோன்னா திரையுலகத்தை சேர்ந்த விஜய் கூட நடித்த சில நடிகைகள் அவர்களும் விஜய்கிட்ட இப்போது வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு சினிமா கலைத்துறை சேர்ந்த நிறைய பேர் வந்து மறைமுகமாக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு சில ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து எப்படி வரணுங்கிறது சில பேர் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. குறிப்பாக எஸ்ஏஎஸ் அவர்கள், சோபா அவர்களுக்கும் பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. இங்கே அந்த விஷயத்தில் நண்பர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, விஜய் உன்னுடைய இலக்கே நீங்கள் வந்து 220 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நீ டீட்டெயிலாக சொல்லிட்ட. அதை விட்டுட்டு நீ ஒரு இலக்கை நோக்கி போகிற, அப்போது அதனுடைய பயணம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீ வந்து நிறைய என்கிட்ட பேசியிருக்க. இப்போ நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இங்கே உன்னை வந்து அடித்து துரத்துறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடக்கும். இது நீயே வேற சொல்லியிருக்க. அப்போது இந்த ஒரு சொந்த பிரச்சனை அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறவங்க மிஸ் பண்ணிட்டு ஒன்று ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க, கோவத்தை கிளப்புறாங்க. நீ செய்யக்கூடாத விஷயத்த டக்குன்னு எங்கள் நாலேஜ் கூட வரல, நீ செஞ்சுட்ட. பட் இது யாருமே உடன்பாடு இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ரசிகர்களும் கொஞ்சம் கோவத்தில் இருந்தாங்க. உன்னுடைய நல்லா ஒன்று நினச்சவங்க வந்து நிறைய பேர் பேசுனது நம்ம கேட்டோம், அது நீயும் சொல்லியிருக்க. விஷயத்தெல்லாம் வந்து விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் கொஞ்சம் காதில் வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கார். இன்னும் பதில் சொல்லலை, ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு நல்ல ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு சின்ன பிளாக் டாட் வச்சுட்ட விஜய், வேறு யாரும் வைக்கல, உன்னை வச்சுட்டாங்க. அதை நீ வந்து கொஞ்சம் கோவத்தில், அதை உனக்கு கோபம் வராங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் உன்னை கோபத்தை கிரியேட் பண்ணாங்க.
அது நீ டக்குன்னு முடிவு பண்ணிட்ட அப்படிங்கிற விஷயம் தெளிவு பண்ணும்போது தான் யார் அதுக்கும் போது அந்த 3வது நபராக வந்த ஒரு விஷயத்தை தான் தெளிவாக பேசியிருக்காங்க. அது யாருங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம. அதெல்லாம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணும்போது தான் விஜய் ரொம்ப யோசிக்கிறாரு. தீர்மானமாக ஒரு முடிவு கிட்டத்தட்ட எடுக்கிற அந்த சூழ்நிலைக்கு போயிட்டார். இப்போ அது என்ன முடிவுங்கிறது கண்டிப்பாக ஒரு தகவலோ வரும்போது நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். அது எந்த மாதிரி முடிவுங்கிறத அது எப்படி வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குங்கிறது தான் எனக்கு வந்த ஒரு தகவல். ஆனால் இதிலிருந்து அவர் வெளியில் வந்து இந்த மக்களுக்கும் இது சம்பந்தமாக விஷயங்களும் விரைவில் பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் எனக்கு வந்திருக்கு. இதற்கிடையில் வந்து எஸ்ஏஎஸ் அவர்கள் என்னாச்சு ஏதாச்சும் இந்த கேள்விகள் வந்து நிறைய பேர் எனக்கும் சில பேர்லாம் ஃபோனில் வந்து கேட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ஒன்றுமே தகவல் கொடுக்கல என்னங்கிறத பேசியிருக்காங்க. அதையும் சொன்னேன் நான். எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும் பேசியிருக்காங்க. ஒரு சிறிய சந்திப்பும் நடந்திருக்கு. அதற்கிடையில் அவரு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷனாக நடந்தது. அதன் விளைவாக இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து ஒரு சந்திப்பு நிகழப்போகுது எல்லார்ட்டையுமே. இது ஒரு நல்ல சந்திப்பாக மாறுங்கிறது தான் எனக்கு வந்த ஒரு தகவல் சார். இப்போ வந்து எஸ்ஏசி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் ஆண்ட இலவசமாக உணவகம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த உணவு அப்போ வந்து தினமும் காலைல ஆஃபீஸ்க்கு வருவார். வடபழனி ஆஃபீஸ். ஆமாம், அங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளாக எஸ்ஏசி அவர்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த உடல்நிலை காரணம் அப்படிங்கிறது வந்து வயது மூப்பு காரணமா சார்? ஆமாம், வயசாயிடுச்சு இல்லைங்க. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 கிட்ட நெருங்க போகுதுங்க அவருக்கு. ஆமாம், ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவர். ஆமாம். ஒரு மனிதன் சில கவலையில தான் தாங்க முடியும். இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை சார். அவர் உடல்நிலைக்கும் விஜயோட பிரச்சனைக்கும் அது இல்லை இல்லை, அவர் ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவருங்க. அது வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் ஒரு ஆஃபீஸ் ரெகுலர் வரை கல்யாணம் பண்ணுவோம். அந்தாருனா நிறைய பேருக்கு வந்து டெய்லி உணவு கொடுத்துற ஒரு விஷயம் இருக்குது. அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்து பண்ணுவார். இவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால இப்போ சமீபத்தில் வரலை. ஆனால் ஏன் எஸ்ஏசி வரலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னா மற்ற காரணம்லாம் வச்சு அவரே இப்போ பேசுகிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறாரு. பட் எதுவுமே கிடையாது. இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்பாகவே பேசின விஷயங்கள் இருக்குது. இது வந்ததுக்கு பிறகு வந்து எஸ்ஏசி போய் நேரில் பார்த்து பேசியிருக்கார். சரிங்களா? பட் இப்போ போய் உட்காந்து பேசுகிற சூழ்நிலை அவருக்கு இல்லை. வயசாயிடுச்சு. அந்த வயதின் மூப்பின் காரணமாக தான் சில உடல்நிலை சரியில்லைனா சோபா அவர்களும் இப்போ இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரமே தவிர வேறு எந்த காரணமே கிடையாது. ஓகே, உடல்நிலை சரியில்லாதனால டாக்டர் வந்து இப்போதைக்கு எதுவும் இந்த டிஸ்கஷன் எதுவும் போவானான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீ இப்போ ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் மற்ற வேலைகள் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலையில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வடபழனி ஆஃபீஸ்க்கு கூட அவர் இப்போ வரல. அதுதான் காரணம். ஓகே சார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அப்போ நல்ல ஒரு முடிவாக எடுக்கிறாரு, திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, நிறைய விஷயங்கள் ஏங்க அவருன்னு குழந்தையாங்க, எல்லாமே தெரியுங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஒரு சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான்ப்பா இதான்டா அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு மாறுவாங்க. மனித இயல்புங்க இது. ஆமாம், நான் இப்படி தான்டா. அது வந்து மனித இயல்பு. அதை நீங்கள் சும்மா கோத்துக்கு எழுப்புறீங்க. இதே ஒரு நடிகராக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. இதாண்ட லைஃப் ஸ்டைல்ட்டு போயிடுவார். ஒரு வாரத்தில் போயிருக்கோம். அது இன்னும் முடிஞ்சு போயிருக்கோம். இப்போவே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. இவருடைய ஸ்பீச்சே வேறு மாதிரி இப்போ இருக்குது. அதான் அன்னைக்கு ஒரு நாள் பண்ண ஒரு விஷயந்தான். இதற்கு பிறகு எந்த தகவலுமே கிடையாது. அதை யாருமே ஏற்றுக்கொள்ளப்படல, மீண்டும் சொல்லிக்கிறேன். பட் அது வெளில வர்றாரு. நம்மளை வாழ வச்ச மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அவரே வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணல, கிட்டத்தட்ட வெளில வந்துட்டார். நான் பேசுகிறேன், சில தகவல் வருது, அடுத்த வழியில் பேசுகிறேன். வந்துட்டார். வந்ததுனால தான் நேர்காணல் உடனடியாக செய்யப்பட்டு யாராக இருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரே விஷயம் மீண்டும் சொல்லிக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்காரு. சினிமா விட்டுட்டேன், அரசியல் வாழ்க்கை உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், உங்களுக்காக நான் எதையுமே செய்ய தயாராக இருக்கேன், என்னுடைய இறுதி வாழ்க்கை உங்களுக்காக சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இதுக்கு முன்பு வேற எந்த விஷயமும் அவரை வந்து ஹர்ட் பண்ணாது. நீங்கள் எதை ஏங்க அவர் பிடிக்காத பேசிகிட்டே இருக்காங்க, அவரை பற்றி கவலைப்படலைங்க. இங்கே அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் அது சம்மந்தமாக நீ எதை வேணாலும் பேசலாம். நீ அடுத்த இலக்கு நீங்கள் கொண்டு போங்க. விஜய் அரசியல் வர்றாரு பேசுகிறாருன்னா அரசியல் ரீதியாக தர்க்கம் அது சம்மந்தமாக நீ ஆர்குமெண்ட் பண்ணுங்க. அரசியல் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க கேட்குறீங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குங்க. எல்லாரும் நோண்டுனோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஓகே இருந்து மீண்டும் வர்றாரு, வந்துட்டான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட குற்றுவாத. பட் இங்கே அரசியல் ரீதியாக அவர் பேசும்போது அரசியல் ரீதியாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி தெரியலையே. அவர் அரசியல் ரீதியாக கேள்வி வச்சா கூட அவர் பர்சனலாக தான் போய் கமெண்ட்டில் போடுறாங்க. ஆமாங்க, அப்படி போட்டால் தானேங்க நீங்கள் வந்து திரும்பி ட்ரிகர் பண்ண முடியும். அவர் ஏதோ கோவத்தில் ஏங்க சாதாரணமாக ஒருத்தங்கிற ஒரு விஷயத்தை வேறு பார்வையில் சொன்ன ஒரு விஷயத்தை எவ்வளோ கிளப்புனீங்க நீங்கள் இல்லையா? பட் எதையாவது பேச வைக்கணும், கோவத்தை வர வைக்கணும்,
மக்கள் மத்தியில் அதை மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும். இவர் வந்து இந்த 3ஆம் நம்பர் இருக்காரு, ஃபேமிலிக்குள்ளே இல்லை, பசங்களோட திரும்ப 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 ஒரு விஷயத்தை எத்தனை தடவைங்க இந்த என்ன சொல்கிறது கீழே இந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே வாங்க நச நச நசன்னு அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அது முடிஞ்சு போச்சு, விட்டாச்சுங்க. அதுதான் இந்தியாவுடைய பிரச்சனையாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. அதால் இப்போ தலைக்கு மேலே ஆடுது, தலை விரிச்சு ஆடுது. இப்போ அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதில்லை, நிறைய நீங்கள் மீடியா பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இவர் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, ஒரு பர்சனல் அதாவது ஒரு சால்வ் பண்ணிக்குவார், சால்வ் பண்ணாலும் குடும்ப பிரச்சனை பார்த்துக்குவார். அதை தவிர்த்து வேறு என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அரசியலில் என்ன செய்ய வராரு, அரசியலில் அவருடைய அடுத்த நகர்வு என்ன இருக்குதோ அதை மட்டும் பேசுங்க. அதுலேருந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கேள்வியாக முன் வைங்க. அதுதான் இப்போ ரசிகர் கூட இதை ஒத்துக்கலைங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து 200 ரூபா சம்பளம் வேணீங்க, நான் உங்கள் படத்தை கொண்டாடணும்னா மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தீங்க, அதை விட்டுட்டு வெளில வந்துட்டீங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதை மட்டும் தயவுசெய்து நீங்கள் இன்னும் தெளிவுபடுத்துங்க, மற்றவர்களுக்கு புரிய வைங்கன்னு அழுத்தமாக புரிய வைங்கன்னு ரசிகருடைய குரலும் இருக்குது. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளலை, அதையும் தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே பார்த்துக்குவானா விட்டுறணும். நீங்கள் திரும்ப 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 ஒரு டார்கெட் பண்ணக்கூடாது, அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேர்காணலும் யார்கிட்டையும் கொடுக்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. பல பேர் வந்து கேள்வி வைக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸே சந்திக்க மாட்டேன்றீங்க, ஏன் ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்றீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது தமிழில் வந்து நம்பர் 1 யூடியூபராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு, அவரையும் சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது விஜயோட அடுத்த கட்ட நகர்வா சார்? கண்டிப்பாக சார், இது உண்மையான செய்தி அது. ஏன்னா அந்த யூடியூபர் வந்து இப்போ இந்த ஜென்சி கிட் 2K கிட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஆடியன்ஸுமே அவர் வச்சுருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டார்னா மில்லியன் கணக்கில் போகும். நம்பர் 1 யூடியூப் கூட சொல்லலாம் அவர். பட் அந்த யூடியூபர் சமீபத்தில் விஜய் இந்த கட்சி நிர்வாகிகளை வந்து நேர்காணல் பண்ணும்போது அந்த நேர்காணலையும் அவர் கலந்துக்கிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. விஜய்க்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு ஒன்று இருக்குது. பட் இங்கே விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் போயிட்டுருக்கு இல்லையா. விஜய் அவர்கள் விரைவில் பேச போகிறார். எதன் மூலமான அந்த யூடியூபர் மூலமாக. ஆனால் மீடியாக்களே சோசியல் மீடியா சந்திக்க போகிறார் விஜய், அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். பட் அதற்கு முன்பாக யூடியூபர் இவர் மூலமாக ஒரு இன்டர்வியூ ஒன்று அரசியலுக்கு பிறகு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் இன்டர்வியூ அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தால் மிகப்பெரிய அளவில் உலகம் பூரா போய் ரீச் ஆகும். நீங்கள் அது எத்தனை மில்லியன்லாம் போனேன் கணக்கே எடுத்துக்க முடியாது நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில். ஸோ அவருடைய படத்துடைய ட்ரெய்லராக தாண்டி போகும். அந்தளவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வருது. அந்த நபரும் கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கேள்விகள் அம்பை விட ஷார்ப்பாக இருங்க, பதில் அதை விட ஒரு நினைக்கிற விஜய்கிட்ட இருந்து தெல்ல தெளிவாக நிறைய விஷயங்களை பேச போகிறதா ஒரு தகவல் வருது அந்த யூடியூபர் மூலமாக. அதற்கு பிறகு மற்ற மீடியாக்களையும் சோசியல் மீடியா சந்திக்க போகிறார். இது ஒரு பக்கம். அப்போ அந்த இன்டர்வியூவில் என்னென்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நமக்கு லேசாக வந்து 1-2 சொல்ல நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த நிறைய பிரச்சனைகள் நடந்ததில்ல, அவன் நண்பர்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உறவினர்கள், நண்பர்கள், வெல்விஷர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டார் இல்லையா. அது சம்மந்தமாக நண்பர்கள்கிட்ட தெளிவான முடிவு நான் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அது சம்மந்தமாகவும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி எத்தனை பேர் நம்மளை தூக்கி அடிக்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செஞ்சிகிட்ருக்காங்க விஷயங்களையும் கலந்து தெளிவான ஒரு இன்டர்வியூவாக அந்த யூடியூபர் மூலமாக விஜய் கொடுப்பன வாய்ப்புகள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதை விரைவில் வந்து அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த யூடியூபருக்கு அங்கே என்ன சார் வேலை? அவருக்கு அந்த கட்சியில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது? நல்ல கேள்வி. விஜய்க்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது, இது ஃபஸ்ட். இது தவிர அவர் எந்த அது கட்சியிலையும் சார்பாக இல்லை. அவர் நிறைய பேர் இன்டர்வியூ சொல்லி கூட கட்சி சார்பாக அவர் எதுவுமே எடுக்கலை. நாட்டில் நடக்கிற விஷயங்களை தெளிவுபடுத்துவார், எந்தெந்த கட்சி என்ன பண்ணுறது, உலக விஷயங்களை தெளிவுபடுத்துவார். இங்கே முதன்முறையாக அவரும் அரசியல் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறார். அவருடைய இலக்கு பெருசு. ஒரு மனிதன் தனியாக வந்து போராடி சினிமாவில் எடுத்துட்டு விட்டுட்டு வந்து மக்களை சேர்ந்துக்கிற அந்த நோக்கம் புதுசு, அந்த செயல் நல்லா இருக்குது. அதன் மூலமாக ஏற்கனவே விஜய் ஒரு நல்ல நட்பு இருக்குது, நேர்காணலே போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. விஜயோடைய அந்த அரசியல் பயணத்தில் அவரும் ஒரு பில்லராக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
அது ஒரு பிடித்த நடிகராக மட்டுமல்ல, பிடித்த அரசியல்வாதி விஜய் இருக்காருங்கிறத அந்த யூடியூபர் வந்து சொன்னதை எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதன் மூலமாக தான் அவர் நேர்காணலில் போனது, விஜயை பார்த்தது, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணது, விஜயும் மற்ற அரசியல் என்ன நடக்குதுங்கிற சில விஷயங்களையும் அவர் கேட்டு தெரிஞ்சிருக்கார். இவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார். அந்த ஒரு நட்பின் வந்து அடையாளமாக தான் அந்த நேர்காணலில் போனது சார். ஓ, அப்போ அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அதிகமாக இவருடைய வீடியோக்களை பார்ப்பாங்க. கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், ஜென்சி கிட்ஸோடைய ஃபாலோவர்ஸ், மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் மில்லியன்களை வச்சிருக்காரு. ஆமாம், அதுதான் சொன்னேன், 2K கிட் ஜென்சி கிட்டையும் தவிர மற்ற ஏஜ் உள்ளவங்களும் அவருடைய வீடியோவை பார்க்கறது ரெடியாக இருக்காங்க. எப்படி விஜய் அவர்களுடைய போட்ட உடனே மில்லியன்களை தெரிக்குதோ, அதேமாதிரி அந்த யூடியூபர் போடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக 1 மில்லியனை தாண்டி போகும். வித்தின் 20-25 நிமிஷம் தாண்டி போகும். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் ஒரு செல்வாக்கில் இருக்கார். அப்போது இவங்க 2 பேரும் பேசும்போது விஜய் கொஞ்சம் கேஷுவலாக, யதார்த்தமாக, தெல்ல தெளிவாக நிதானமாக பேசுகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு இங்கே. ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் வந்து அதனுடைய இந்த ஸ்பீச்சே நல்லா இருக்கும். ஃப்ரீடமாக பேசலாம், கம்ஃபர்டபுளாக பேசலாம். அப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார் விஜய். அவரும் வந்து நாட்டு நடக்கிற விஷயங்களை ரொம்ப கூலாக சில கேள்விகள் கேட்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தெரியும். அதன் பிறகு தான் மீடியா, சோஷியல் மீடியா விஜய் அவர்கள் அதை 2வது கட்டமாக சந்திக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்களை பேசும்போது முன்பாக நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. அப்போ மற்றவர்களுடைய கேள்விகள் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் வரும். அப்போ விஜய் பேசுவதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு கோவப்படாத அளவுக்கு போகும். மற்றவங்க சில பேர் கோவத்தை கிரியேட் பண்ணலாம், பட் நீங்கள் கோவம் வராது. அதற்காக தான் இந்த யூடியூபர் மூலமாக ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கின்ற தகவல் எனக்கு வந்திருக்கு. அது எப்போ நடக்கும்னு தெரியாத, மொத்தத்தில் இந்த ஒரு அதாவது மிஞ்சி போனால் 1 மாதத்துக்குள்ளே நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் விஜய் பேசப்படுறேன். ஓகே சார், இதன் மூலமாக அடுத்தடுத்து இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா பல பேரை சந்திக்க போகிறாரு, கரெக்டுங்களா? எஸ், தொடர்ந்து அவருடைய இன்டர்வியூகள் வர வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் பேச போகிறார். தைரியமாக ஓப்பனாக வந்து விஜய் நீ பேசாமே இருப்பா போதுப்பான்னு சொல்கிற அளவுக்கு பேச போகிறார். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து அது அடுத்த கட்ட நகரம் நோக்கி வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக இப்போது ப்ரெஸ்ஸு, யூடியூபர்ஸு, மக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வேலைகளை இறங்கிட்டாரு. கண்டிப்பாக அந்த யூடியூபர் யார் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு கணிச்சிட்டேன். தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், அவரும் ஒரு இளைஞர் தான். கண்டிப்பாக அவரும் ஒரு இளைஞர், ஒரு பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. அவர் இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக கேட்பார். பர்சனல் விஷயத்தை கூட தைரியமாக ஓப்பனாகவே கேட்பார். ஆக்சுவலாக அதுதாங்க கேட்கணும், அதுதாங்க கரெக்டு. அதாங்க அவருடைய ஜேர்னலிசத்துக்கு. அதாங்க இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்ட் இருந்த காரணம் என்னென்னா, எது சரியோ சரிங்கிறேன், எது தவறோ தவறுன்றேன். விஜய் செய்ததை நியாயப்படுத்துகிறேன், விஜய் சரியில்லை தான் நான் சொல்கிறேன். அதான் ஒரு ஜேர்னலிஸ்டோடைய கடமை. அதான் நம்ம பேசுகிறோம். இப்போ கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க. புரிஞ்சாங்கன்னா அழகாக கமெண்ட் செக்ஷனில் யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க. உங்கள் விஜய் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்காரு, நகர்ந்து வருவார். உங்களுக்காக உங்கள் விஜய் செய்கிறதுக்கு நிறைய காத்துட்ருக்கார். ஓகே, அவருடைய வீட்டு பிரச்சனையை உங்கள் வீட்டு பிரச்சனை கொண்டு போகாமல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத மட்டும் சிந்திங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கட்ட நகரம் நோக்கி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த இன்டர்வியூ மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதுவும் சூப்பராக இருந்தது நிஜமாவே. அடுத்ததாக விஜயோடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான விஜய் அடுத்த கட்டத்துக்கு நகரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற மொத்த நெகட்டிவுக்கும் இந்த விஷயம் பாசிட்டிவாக அமையும்னு நான் தோணுது. நிச்சயமாக சார். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.